திரு தியாகு, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். குஜராத் கலவரம் தொடர்பான ஒரு பார்வை, முல்லை பெரியாறு அணை தொடர்பான இன ரீதியான ஒரு பார்வை, இந்த இரண்டு விதமான பார்வைகள், சர்ச்சைகள் குறித்த உங்க பார்வை என்ன? இந்த எம்புரான் படம் அரசியல் படமோ வரலாற்று படமோ அல்ல. இது ஒரு கதை படம். ஏற்கனவே வந்த லூசிஃபர் என்ற படத்தினுடைய தொடர்ச்சி. இது லூசிஃபர் 2 தான் இது எம்புரான் என்பது. இதில் பாஜக வருத்தப்பட்டுக்கிறது, இதற்கு எதிர்கருத்து சொல்வது, ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் ஏட்லேயே இதை பற்றி எழுதுவது, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, சட்டி சரக்குன்னுச்சா சாடை எனக்குன்னாலாம் அப்படின்னு ஒரு சுலபம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? எங்கே யார் எது பண்ணாலும் எங்களை தான் சொல்லுது. ஆக ஒரு நரோதா பாட்டியா சம்பவத்தை, ஒரு 96 பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட கொலையுண்ட சம்பவத்தை அதை சொல்வதாக அவங்க மனசாட்சி உறுத்துது. இதில் ஒன்றும் நேரடியாக குஜராத்துன்னு இல்லை, அல்லது நரோதா பாட்டியான்னு இல்லை, கோத்ரானெல்லாம் இல்லை. எனவே அது அப்படிதான் இருக்கணும்னு இவங்க கருதிக்கிறாங்க. 2002 வருஷம் வருது, இன்னொரு 2002 எவ்வளோ வரலாம். தமிழ்ல ஒரு படம் வரும்போது இதே மாதிரியான கேள்வி வந்துச்சு, அந்த வருஷம் பற்றிய கேள்வி கர்ணன் படத்துல வந்துச்சு. இருக்கட்டும், 2002 கூட இருக்கட்டும், அதை மனசுல வச்சு கூட எடுத்திருக்கட்டும். ஒரு கலைப்படைப்பு. அதுல அவங்க அது ஒரு, இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தினுடைய அரசியல் பகுதி என்பதற்கு பாருங்க, ஒரு வகுப்புவாதத்தையோ பாசிசத்தையோ எதிர்ப்பதற்கான ஒரு வழிமுறை இது அல்ல. அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அவங்க படத்துக்கு, ஒரு மசாலா படத்துக்கு பணம் சேர்க்குறாங்கிறத வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ வணிக உத்தியாக தான், வணிக உத்தி தான் அது. படத்தில் ஒன்றும் ஒரு சீரியஸாக இதை எதிர்க்கணும் மறுக்கணுங்கிற அரசியல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கதாநாயகத்தனமாக காட்டுவாங்க பாருங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது. ஒருத்தர் நினைச்சோன்னா அவர் முதலமைச்சர் ஆக்குறாரு, அப்புறம் அந்த முதலமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறாரு, வெளிநாட்டில் போய் அந்த ஒரு கடத்தல்காரனை ஒழிக்கிறாரு, என்னென்னமோ. இது எல்லாமே திடீர்னு மறைஞ்சு போகிறார், அப்படி திடீர்னு தோன்றார். இது எல்லாமே எதுவுமே ஒரு அக்கறையோடு, இப்போ மலையாள படங்களுக்கு பொதுவாக ஒரு தன்மை சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு நனவியம், ரியலிசம், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு ரியலிசமும் இல்லை. இந்த ஏற்கனவே சில படங்கள் சொன்னாங்க பாருங்க, கேஜிஎஃப் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு படம் தான். இதில் அந்த ஒரு கேரக்டர், சையதுன்னு ஒரு கேரக்டர், அந்த சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கடைசியில் திரும்ப அது பிருத்திவிராஜ். இதெல்லாம் ஒரு நாடகத்தனம், சினிமாத்தனம் தான். எடுத்துகிட்டு போட்டு அவங்க எடுத்துகிட்டு மக்கள் விரும்பினா பார்க்குறாங்க, காசு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு போய் முதல் கட்டத்தில் கேரளாவில் பாஜக தலைவர்கள் பேசலை. அவங்க சந்திரசேகர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திரைப்படம் அதே விரும்புகிறவங்க பார்க்குறாங்க, நான் ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஆர்எஸ்எஸ் எழுதுனாங்க பாருங்கள் ஆர்கனைசரில், இது விஷங்கக்குது, பிருத்திவிராஜ் எப்பயுமே இப்படி தான், அவருடைய கடந்த காலத்தில் அவர் என்னென்னலாம் செஞ்சார், சிஐஏ போராட்டத்தை, அவங்க பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் நடந்த போராட்டத்தை இவர் ஆதரித்தவர், இப்படி அவர் மேலே சார்ஜஸ் எல்லாம் சொல்லி, எனவே அவரே இப்படி மோசமானவர், அவர் தான் இந்த கதையை பண்ணுறாரு, அவர் தான் இயக்குறாரு என்று பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ அவங்க சரி அந்த கட்டெல்லாம் பண்ண பிறகு நான் பார்க்கலான்னு இருக்கிறேன்னு சந்திரசேகர் இப்போ சொல்கிறார். அவர் பாஜக தலைவர், மாநில தலைவர் சொல்கிறார், ராஜீவ் சந்திரசேகர். ஆமாம், ராஜீவ் சந்திரசேகர் சொல்கிறார். அதனால் வேண்டி பாஜகவினுடைய உலக்கிடக்கை இப்படி எது வந்தாலும் அவங்கள இது ஏன் இதே மோடி கொஸ்டின் பிபிசி படம் வந்துச்சுல்ல, 2 பகுதியாக வந்துச்சுல்ல, இதை விட ஆதாரங்களோட, இதை விட சாட்சியங்களோட வந்துச்சு. டெஹல்கா ஏடு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அம்பலப்படுத்துனுச்சுல்ல. ஓகே, அப்போல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணிட முடியலையே. இந்த படத்தை யார் திரையிடலாம் பண்ணி பார்த்தாங்க, மோடி கொஸ்டின்லாம் எடுபடலை. இந்த படம் இப்போ இவங்க கட்டுன்னு வச்சா கூட இன்னும் கட் பண்ணலை, இவங்க பேரை மாற்றணுங்கிறாங்க. பஜ்ரங்கின்னு ஒரு பேர் வருது, அவர் பல்தேவ்னு மாற்றி. இல்லை, அதை எனக்கு என்ன தெரியலன்னா, உண்மையினே வச்சுக்குவோம். சரி, அந்த நரோதா பாட்டியா வழக்கில் சிபிஐ ஸ்பெஷல் டீம் போட்ட வழக்கில் அவருக்கு மட்டுமல்ல, மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த மாயா கோட்னானிக்கும் 2 பேருக்கும் ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 2019 உடல்நிலை சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்துச்சு. அதுவரை அவர் உள்ளதா இருந்தார்.
இந்த பஜ்ரங்கிங்கிற பேர் அவருக்கு இப்போ அந்த பேரை மாற்றி என்ன பண்ணுறாங்களாம், பெல்தேவான்னு மாற்றுறாங்க இல்லையா. அவர் பஜ்ரங் பட்டேல், பாபு பஜ்ரங் பட்டேல். அவர் வந்து அந்த குஜராத்தினுடைய, இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பாஜகவோட மோதல் வந்துடுச்சு. அமித்ஷா என்னை கொல்ல பார்க்குறாருன்னு அவர் பேட்டி கொடுத்தாரு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ அந்த பேர் வர்றதுனால இவங்களுக்கு என்ன வந்துடுச்சுது, அந்த பேர் வச்சுட்டாங்களாம். அப்புறம் இந்த பேர் ஒருத்தர் கிறித்துவ பேராக இருக்குது, இன்னொருத்தர் இஸ்லாமிய பேராக இருக்குது. ஏன் உங்களுக்கு அது இந்துக்களுக்கு எதிரானது? என்ன இந்துக்களுக்கு? குஜராத்தில் படுகொலை பண்ணதெல்லாம் இந்துக்கள் தானே பண்ணாங்கன்னு யார் சொன்னது? சரி, இதுலேயே அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து பெண் பாதுகாக்கிறாங்க, அவங்க கொலை கொண்டு போறாங்க, எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. இது வந்து பாஜக தன்னை சொல்லுவதாக நினைத்து கொண்டு இப்படி எதிர்ப்பை தெரிவிக்குதுங்கிற ஒரு பார்வையை சொல்றீங்க. இன்னொரு விதமான பார்வை இருக்கு, முல்லை பெரியாறு தொடர்பான ஒரு பார்வை. அது வந்துங்க படத்தோட தீம் வந்து முல்லை பெரியார் கிடையாது. ஆனாலும் ஒரு 4 இடத்துல வந்து அது வந்து போக்குல வந்து அதாவது தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வருது. இந்துத்துவ கட்சியோடு இவர் போய் சேர்ந்துக்கிறார் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுக்கு. அந்த இவரால் முதல்வரை அமர்த்தி விட்டு போன ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கிறார். அப்படி சேர்ந்துக்கும் போது அந்த இந்துத்துவ கட்சி கேரளாவில் நுழைய பார்க்குது. நேரடியாக இந்துத்துவம்னாலாம் இல்லை, நான் சொல்கிறேன் புரியறதுக்காக. ஒரு மதவெறி கட்சி, கேரள அரசியலை நச்சாக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லி இவர் கருதுறார், கதாநாயகன் கருதுறார். அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, நான் இந்த அணையை உடைச்சிருவேன், உடைச்சா 2 மாவட்டம் மூழ்கி போகும் அப்படின்னு கதையை கொண்டு வர்றாங்க. அது பிருத்திவிராஜ் ஏற்கனவே அந்த கேரளாவுக்குரிய முறையில் இந்த முல்லை பெரியாரை பற்றி கருத்துடையவர், அதனால் அப்படி எடுத்துக்கிறாங்களே தவிர இது படத்தோட மையக்கரு இது அல்ல. நீங்கள் பாஜக அலறுவதன் மூலம் தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொள்கிறது. இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அவங்க தங்களுடைய இந்துத்துவ நோக்கில் மட்டுமே வரலாற்றை பார்க்கணும், வேற எதுவும் பார்க்கக்கூடாது. காஷ்மீர் ஃபைல்ஸில் இதை பார்த்தோம், நமக்கு கேரளா ஸ்டோரி வந்துச்சு, குஜராத் ஃபைல்ஸை தடுத்தாங்க. இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து வரலாற்றை இந்துத்துவ முறையில் மதவெறி அடிப்படையில் திருத்தி எழுத வேண்டும் என்ற ஆர்வம், ஒரு கலைப்படைப்பில் கூட ஜாடமாடையாக அது வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் காஷ்மீர் ஃபைல்ஸை பிரதமரே கூப்பிட்டு பாராட்டுறாரு, எல்லாரையும் பார்க்க சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் போட்டு காட்டுறாரு. இப்போ இந்த படத்தில் இந்த மதத்தவனெல்லாம் மோசம், இந்த மதத்தவனெல்லாம் நல்லவன்னு காட்டல. ஆனால் அந்த படத்தில் ஒரு கிரிக்கெட் விளையாடுற சிறுவன் தொடங்கி ஒரு வயதான முஸ்லீம் பெரியவர் வரை அனைவருமே அயோக்கியர்கள், அனைவருமே ஆசாத் காஷ்மீர் கேட்குறவங்க. ஆசாத் காஷ்மீர் கேட்குறவங்க பூரா பாகிஸ்தானி ஏஜென்ட் என்று அக்னிஹோத்ரை ஒரு படம் எடுக்கிறார். அதை முழுக்க முழுக்க பாராட்டி மோடி பரிந்துரை பண்ணி எல்லா சலுகைகளும் கொடுத்து ஓட வைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கலைத்துறைக்குள் ஒரு இந்துத்துவ ஊடுருவல், இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு தடையாக இருக்கும். இந்த கலைஞர்களை தாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம். நான் ஒன்று கேட்குறேன், தணிக்கை முடிந்து வெளிவந்த ஒரு படத்தை நீ எப்படி வெட்ட சொல்ற, எப்படி நீக்க சொல்ற? தணிக்கை முடிஞ்சிடுச்சு, தணிக்கை குழு முடிந்துதான் படம் வெளிவந்திருக்கு. தணிக்கை என்னென்னத்தை வெட்டுனுச்சோ, யார் யார் வாயை மூட வச்சுச்சோ, யாரை ஊமையாக்குனுச்சு, மியூட் பண்ணிச்சுங்க நமக்கு தெரியாது. தணிக்கை முடிஞ்சு போச்சு, படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்திருக்கிற பெரிய ஆதரவு பார்த்த பிறகு தான் இவங்களுக்கு எதிர்கூச்சல் எழுப்புறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து எழுதுது, அவங்களுடைய அதிகாரபூர்வ ஆர்கனைசர் ஏட்டில் இந்த படத்தை எதிர்த்து, பிருத்திவிராஜை எதிர்த்து, மோகன்லாலை எதிர்த்து, பட தயாரிப்பை எதிர்த்து சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, அதுலேயும் அம்பலப்பட்டாங்க. தயாரிப்பாளருக்கு எதிராக என்எஸ்சியை பாயுங்கிறாங்க, கதாநாயகன் நடித்தவருக்கு எதிராக இன்கம் டேக்ஸ் பாயுங்கிறாங்க, பிருத்திவிராஜுக்கு எதிராக அமலாக்க பிரிவு பாயுங்கிறாங்க. ரைட், இவ்வளவு தாக்குதல்கள், இவ்வளவு எதுக்கு, எங்கேருந்து வந்துச்சு? ஒரு திரைப்படம் பார்க்குறாங்க, ஏன் இவ்வளவு ஒரு ஆரவார எதிர்ப்புன்னு கேட்குறீங்க. ஓகே, திரு தியாகு எப்படி பார்க்குறீங்க? அதாவது குஜராத்தில் 2002 நடந்த இனக்கொலைக்கு, திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனக்கொலை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, சஞ்சீவ் பட் இன்னைக்கும் ஜெயிலில் இருக்கார், ஸ்ரீகுமார் இன்னைக்கும் ஜெயிலில் இருக்கார். இந்த வழக்கை வெளிக்கொண்டு வந்த தீஸ்தா செத்தல்வாட் பிணை விடுதலையில் தான் வெளியில் இருக்கிறார். உச்சநீதிமன்றமே இவர்களை ஏன் வெளியே விட்டு வச்சிருக்கீங்கன்னு ஒரு நீதிபதியை கேட்க வச்சு அவங்கள உள்ள பிடிச்சி வச்சாங்க. சரி, இந்த 2-3 வழக்குகளை தவிர இந்த நரோதா பாட்டியா வழக்கில் இவங்களுக்கு கோட்னானிக்கும் பஜ்ரங்கிக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. குல்பர்க் சொசைட்டி வழக்கில் ஈசான் ஜாஃப்ரி கொலை செய்யப்பட்டார். என்ன நீதி இது வரைக்கும் கிடைச்சிருக்கு? ஈசான் ஜாஃப்ரியினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் திரட்டியதுக்காகத்தான்
இவங்க செத்தல்வாடுக்கும் ஸ்ரீகுமாருக்கும் ஜெயில். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கொலைகளுக்கு நீதி கிடைக்கல. இப்போ இதை நினைவுபடுத்தி தான் ஆகணும். நீங்கள் வந்து அது நினைவுபடுத்தினா மறுபடியும் அந்த தீவிரவாத தன்மையை வராது. நீதி கிடைக்கவில்லை என்ற உணர்வு இந்த நாட்டு மக்களுக்கு வரணும். பில்கிஸ் பானுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம போராட்டமே. அதை நினைவுபடுத்துறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுக்கு நினைவுபடுத்துறீங்க? 2002 நடந்தது தானே என்று. இந்த இல்லை, அது பேட்ரியாட்டிசம் கிடையாது. இப்போ கேரளா ஸ்டோரிஸோ காஷ்மீர் ஃபைல்ஸோ பேட்ரியாட்டிசம், இது வந்து அப்படி கிடையாது. இது ஒரு டெரரிசம். மக்கள் எதை பேட்ரியாட்டிசம்னு கருதுறாங்களோ அதை நீங்கள் தேச விரோதம்னு கருதுறீங்க. நான் கேட்குறேன், அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவனெல்லாம் மோசம், இந்த மதத்தை சேர்ந்தவனெல்லாம் யோக்கியம் அப்படின்லாம் காட்டல. 2 மதத்துலையும் இருக்கிறான், கேரக்டருக்கு பேர் இருக்குது, அது மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஆனால் காஷ்மீர் ஃபைல்ஸில் மிக முக்கியமாக இந்த முதல் காட்சியில் தொடங்கி கிரிக்கெட் விளையாடுற ஒரு இளம் சிறுவன், அவன் முஸ்லீமாக இருந்தான்னா அவன் மோசமானவன். அதே போல் முஸ்லீம் முதியவர் ஒருத்தர் அகதி முகாமில் உதவி கேட்கிற ஒரு இந்து பெண், அந்த குழந்தைய நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன், ஜம்முவில் நடக்குது, ஆனால் நீ வந்து என்னோட வந்துருன்னு கூப்பிடுறார். என்ன அதுக்கு பொருள்? காஷ்மீர் முஸ்லீம்கள் எல்லோரும் ஆசாத் காஷ்மீர் கேட்குறவங்க பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகள் என்பது மட்டுமல்ல, அவங்க தேசபக்தர்கள் இல்லைங்கிறது மட்டுமல்ல, பெண் பித்தர்கள். இது படத்தினுடைய முழு கருத்துமே. இதில் விதிவிலக்கான ஒருத்தரை கூட அங்கே காட்டல. இதில் காஷ்மீர் ஃபைல்ஸில் இந்த கருத்தை அவங்க வளர்த்துக்கிட்டு போக விரும்புகிறாங்க. ஒரு எக்ஸோடஸ் என்று வரலாறு எழுதின ஒரு செய்தியை ஜினோசைடு என்று மாற்றி அதற்கு ஒரு ஆளுநரை வைத்து தான் அவங்க செஞ்சாங்க. அன்னைக்கு முதல் நாள் வந்து முதலமைச்சரை பதவி விலக வச்சாங்க. இப்போ இந்த படம் போல ஒரு கற்பனை மசாலா படம் இல்லை. அது உண்மையில் ஒரு கதையை வச்சு எடுக்கப்பட்ட படம், அரசியல் வரலாறு. அதில் அவ்வளோ பொய்களை சேர்த்து செஞ்சாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த படத்தையும் தடை செய் என்று கோருவதை நான் விரும்பலை. தணிக்கை என்பது சமூக தணிக்கையாக தான் இருக்கணும். இந்த படம் சிறப்பாக ஓடுதுன்னா சமூகம் விரும்பி பார்க்குதுன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட நம்ம விவாதத்துக்கு கொண்டுட்டு போகலாம். இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன கிடச்சிச்சு, இந்த படம் வந்து வெறும் கற்பனை அடிப்படையில் எடுத்தாங்க. நான் இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குஜராத்தில் படுகொலையான 2000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு நீதி பெறுவதற்கான வழியை இந்த படம் காட்டுது. ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். கமலஹாசன் படம் ஒன்று வந்துச்சு பாருங்க, கண்ணாமண்ணான ஆயத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டோன்னே போதைப் பொருள் ஒழிப்புங்கிற உணர்வை மசாலா ஆக்கிட்டார் அவர் வியாபாரத்துக்கு. அதுபோல தான் இந்த படமும் பிருத்திவிராஜும் மோகன்லாலும் ஒரு முறையான அரசியல் வழியை காட்டல. இவங்கள்ட்ட விழிப்போடு இருங்கள் என்று காட்டல. நம்மளா என்ன பண்றோம்னா, அந்த சம்பவம் நமக்கு நண்பர் சொல்ற மாதிரி நமக்கு அதை நினைவுபடுத்துது, நல்லது நினைவுபடுத்தட்டும். மறதி என்பது அயோக்கியர்களுக்கு வசதி. மறதி கூடாது, அரசியல்ல மறதி கூடாது. நீங்க ஜாலியன் வாலாபாக மறக்க விரும்புறீங்களா? இல்லையே. ஜாலியன் வாலாபாக் நினைவு இருந்துகிட்டே இருக்கணுமே உங்களுக்கு. அதுபோல எத்தனையோ சம்பவங்களை நம்ம சொல்லலாம். அதனால வேண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முல்லைப் பெரியார் பற்றி அவர் நண்பர் சொன்ன மாதிரி அது ஒரு வசனத்தில் கொண்டுட்டு வர்றாங்க. அது பொய்யானது. உண்மை என்னங்கிறதுக்கு 2006 தீர்ப்பு இருக்கு. 2006 தீர்ப்பு வரும்போது ஒரு கட்சி ஆட்சி, அடுத்து உடனே இன்னொரு கட்சி ஆட்சி. 2 கட்சியுமே அந்த தீர்ப்பை செயல்படுத்த மறுத்தாங்க. நாங்கள் அந்த போராட்டத்தில் இருந்தவங்க, நேரடியாக அந்த இடத்துக்கே நாங்கள் போனோம் 2006 அந்த அணையை போய் பார்க்கறதுக்கு. பொறியாளர்கள் மேலே இருந்து சொல்கிறாங்க ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. 2014 மீண்டும் தீர்ப்பு வருது. உச்சநீதிமன்றம் அமைத்த ஆனந்த் குழுவில் ஒரு உறுப்பினராக இடம்பெற்ற KT தாமஸ் ராஜீவ் கொலை வழக்கில் தலைமை வகித்தவர், அவர் கேரளா சொல்வது உண்மை அல்ல, அந்த அணை உடையாது என்று ஒரு புத்தகம் எழுதினார். முல்லைப் பெரியாறு நேற்று இன்று நாளைன்னு அதுக்கு தலைப்பு. அதனுடைய தமிழாக்கத்துக்கு நான் தான் அணிந்துரை கொடுத்தேன். அவர் தெளிவா சொன்னாரு, கிருஷ்ணயரே சொன்னாலும் கிருஷ்ணயர் அவர்களே உங்களுக்கு சுக்கும் தெரியாது அந்த அணையை பற்றி, நான் அணையை முழுமையா தெரிந்தவன், இந்த பொய்க்கதை சொல்லாதீங்க என்று அவர் கேரளா சார்பில் குழுவில் இடம்பெற்றவரே சொன்னார். இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு கற்பனையை பரப்ப விரும்புறாங்க. இந்த டேம்னு ஒன்று ஒரு இது போல கிராஃபிக்ஸில் உடைஞ்சு காட்டினாங்க. அந்த அணைக்காக பல கோடி செலவு பண்ணி வலுப்படுத்தி எல்லா ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றி அந்த பேபி டேமை வந்து வலுப்படுத்த விடாமல் வழிமறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மின்சாரத்தை நிறுத்துறாங்க, யானை செத்து போச்சு எனவே இந்த வழியாக போகக்கூடாதுங்கிறாங்க. அங்கே தங்கியிருக்கிற ஊழியர்கள் வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்காம செய்கிறாங்க. கேரளம் செய்வது அடாவடித்தனம்.
அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனுடைய ஒரு இவங்களுக்கு குஜராத்தில் நடந்தது பற்றி இந்த அநீதி உணர்வு இருந்தா இதுல ஒரு அநீதி உணர்வு இருக்கணும். என்ன ஒன்னே ஒன்று ராஜகம்பீரன் சொன்ன மாதிரி அது மெயின் தீம் ஆஃப் த பிக்சர் கிடையாது. அதை வச்சு இதை காப்பாற்றிட முடியாது. அந்த காரணத்தை சொல்லி இந்த மொத்த படத்திலையும் அவங்க குஜராத்தை நினைவுபடுத்துவதை நம்ம புறக்கணிக்க முடியாது. ஓகே.